ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவியா டைம்ஸ். இன்னைக்கு நம்ம வீடியோவில் நம்ம மாடுகளோடைய லேட்டஸ்ட் அப்டேட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆளுங்கிற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நிறைய நண்பர்கள் நம்மளுடைய சேனலோட கமெண்ட்ல வந்து கேட்டுக்கிட்டே இருந்தீங்க, அண்ணா உங்களுடைய மாடுகளுடைய லேட்டஸ்ட் அப்டேட்டை பற்றி வீடியோ போடுங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்காக தான் இந்த வீடியோ நான் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவில் நம்ம மாடுகளுடைய லேட்டஸ்ட் அப்டேட்டை பற்றியும் பார்க்கலாம். இது கூடவே சேர்த்து டெய்லியும் நம்ம மாடுகளுக்கு என்னென்ன பராமரிப்பு வேலைகள்லாம் பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். காலையில் எந்திரிச்சோடனே மாடுகள் பால் கறந்து முடிச்சதுக்கப்புறம் நம்ம கட்டுத்தரை எல்லாத்தையும் சுத்தம் பண்ணணும். மாடுகள் போட்ட சாணத்தை எல்லாத்தையும் அள்ளி கொண்டு போய் நம்ம குப்பை குழியில் கொட்டிட்டு அதுக்கப்புறம் கட்டுத்தரையை நல்லா கூட்டி சுத்தம் பண்ணணும். இருக்கிற குப்பை எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி எடுக்கணும். மாட்டு சாணத்தை எல்லாத்தையும் நான் அள்ளிக்கிட்டு இருக்கும்போது இப்போ பார்த்தீங்கன்னா அப்பா வந்து மாட்டுக்கு வந்து காலையில் தண்ணி காட்டிக்கிட்டு இருக்காங்க. தீவனம் தவிடுலாம் போட்டு மாட்டுக்கு தண்ணி காட்டுவோம். காலையில் பால் கறந்து முடிச்சதுக்கப்புறம் காலையில் ஒரு தடவை இந்த மாதிரி மாட்டுக்கு தீவனம் தவிடுலாம் போட்டு தண்ணி காட்டிட்டு கொண்டு போய் கட்டிடுவோம். அதுக்கப்புறம் சாயந்தரம் நம்ம பால் கறக்கிறதுக்கு முன்னாடி இதே மாதிரி வந்து தீவனம் தவிடு போட்டு மாடுகளுக்கு தண்ணி காட்டுறது வழக்கம். எப்பவும் இந்த வெள்ளை மாடு தண்ணி குடிக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். இதுவே வந்து நம்மக்கிட்ட இருக்கிற கருப்பு மாடு வந்து டக்குன்னு தண்ணி போட்டு மாட்டை கொண்டு வந்து கட்டின உடனே கொஞ்ச நேரத்தில் இருக்கிற தண்ணி எல்லாத்தையும் குடிச்சிரும். நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா இப்போ 2 கிடேரி கண்ணுக்குட்டிகள் இருக்குது. இது ரெண்டுமே வந்துட்டு முன்ன தண்ணி குடிச்சிக்கிட்டு இருந்ததில்ல, பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் அந்த 2 மாடோட கண்ணுக்குட்டிங்க தான் இது ரெண்டுமே. இப்போ பார்த்துக்கிட்டு இருக்க இந்த கண்ணுக்குட்டி அந்த கருப்பு வெள்ளை மாட்டோடைய கண்ணுக்குட்டி. இன்னொரு கண்ணுக்குட்டி அந்த பக்கம் இருக்குது இல்லை, அந்த கண்ணுக்குட்டி வந்து அந்த வெள்ளை மாட்டோடைய கண்ணுக்குட்டி. இந்த கருப்பு வெள்ளை கண்ணுக்குட்டி மாதிரியே இன்னொரு கண்ணுக்குட்டி நம்மக்கிட்ட இருந்தது. அந்த கண்ணுக்குட்டியை வித்தாச்சு. பழைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு தெரியும். 2 கண்ணுக்குட்டியும் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும். அதில் ஒரு கண்ணுக்குட்டியை வித்தாச்சு. இப்போ ஒரு கண்ணுக்குட்டி மட்டும்தான் நம்மக்கிட்ட இருக்குது. அதே மாதிரி ஒரு மாடு அது கூடவே சேர்ந்து அதோடைய கண்ணுக்குட்டியும் நம்ம வித்தாச்சு. ஏன்னா அப்பாவுக்கு வயசாகிட்டே இருக்கிறதுனால அப்பா மட்டும்தான் தனியாக ஊரில் இருந்து மாடுகள் எல்லாத்தையும் பராமரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால் வேலைப்பளு ரொம்பவே அதிகமாக இருக்குது. அதை குறைக்கணுங்கிறதுக்காக வந்து இருக்கிற மாடில் வந்து ஒன்றை வித்துட்டோம். கறவை மாடாக தான் இருந்தது, அந்த மாடை வித்துட்டோம். அது கூடவே சேர்ந்து கண்ணுக்குட்டியும் வித்தாச்சு. மக்காச்சோள அறுவடை இப்போ ரீசெண்டாக தான் பண்ணணும். அறுவடை முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சோளத்தட்டை எல்லாத்தையும் அடித்து முடிச்சுட்டு சோளத்தை வந்து எடை போட்டு வித்தாச்சு. அதுக்கப்புறம் இந்த சக்கை எல்லாத்தையும் இங்கே பார்த்தீங்கன்னா குட்டானா குமிச்சு வச்சுருக்கோம். இது வந்து மாடுக்கு வந்து தீவனமாக பயன்படுத்துறதுக்காக இதை சேகரித்து வச்சுருக்கிறோம். பொதுவாக மாடுகள் தன்னுடைய கண்ணுக்குட்டியை நக்கி சுத்தம் பண்ணுறதை பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி தான் வந்துட்டு சில மாடுகள் வந்துட்டு இன்னொரு மாடையும் இது மாதிரி நக்கி சுத்தம் பண்ணும். இந்த வெள்ளை மாடு ரொம்பவே பொறுமையான சாதுவான மாடு. ஆனால் இந்த கருப்பு மாடு வந்து கொஞ்சம் சேட்டை பிடிச்ச மாடு தான். அடிக்கடி அவுத்துக்கிட்டு வந்து இந்த வெள்ளை மாட்டை தான் முட்டுறதுக்கு வரும். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 2 ஆட்டுக்குட்டிகளும் நம்ம நாய்கிட்ட வந்துட்டு விளையாண்டுக்கிட்டு இருக்குதுங்க. நாயும் அதுக்கு மேலே தூக்கி காலை போட்டு விளையாண்டுக்கிட்டு இருக்குது. தூரத்தில் நின்று நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். பார்க்குறதுக்கே கொஞ்சம் வேடிக்கையாக இருந்தது, அதனால் இதை வீடியோ எடுத்திருக்கிறேன். நம்மக்கிட்ட ஆடுகளும் நிறையா இருந்தது. இதுக்கு முன்னாடி கெடாய் ஆடுகள் 4 இருந்தது. அது எல்லாமே பெருசானதுனால அதை வித்தாச்சு. நம்மக்கிட்ட இப்போ ஒரே ஒரு இந்த பொட்டை ஆடு மட்டும்தான் இருக்குது. இது போட்ட குட்டிகள் தான். அது 2ம் முன்ன நாய்கிட்ட விளையாண்டுட்டு இருந்ததில்ல, அது 2ம் இதோடைய குட்டி தான். தீவனத்தட்டு சாப்பிட்றதுக்கு போட்டிருந்தோம். அது அரைகுறையாக தான் சாப்பிட்ருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பாதி சோவையை சாப்பிட்டு மீதி இருக்கிற சோவை தண்டை எல்லாத்தையும் கழிச்சு போட்டு வச்சுருக்குது நம்ம ஆடு. நம்மக்கிட்ட ஆடு கம்மி எண்ணிக்கையில் இருக்கிறதுனால நம்மக்கிட்ட வந்து இந்த தீவனத்தட்டை நறுக்கிறதுக்கான மிஷின், அதாவது சாஃப் கட்டர்னு சொல்லுவோம், அது நம்மக்கிட்ட இல்லை. இதுவே ஆடு பெரிய லெவலில் பண்ண மாதிரி வச்சுருக்கிறவங்க அந்த மாதிரி மிஷின் வாங்கி வச்சுக்கிறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த தீவன புல்லை எல்லாத்தையும் அதில் கொடுத்தோம்னா சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி கொடுத்துரும். அதுக்கப்புறம் நம்ம அதை எடுத்து ஆடுகளுக்கோ மாடுகளுக்கோ போட்டோம்னா நமக்கு வந்து இந்த மாதிரி வேஸ்டேஜ் இருக்காது. சுத்தமாக ஓரளவுக்கு எல்லாத்தையுமே சாப்பிட்ரும். அப்பா கட்டுத்தரை எல்லாத்தையும் கூட்டி சுத்தம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. மாடுகள் எல்லாத்தையுமே தண்ணி குடிக்கிறதுக்காக கட்டியிருந்த தொட்டியிலே நின்றுக்கிட்டு இருந்ததுங்க. எல்லாத்தையும் குடிச்சிட்டு சரி இது எல்லாத்தையும் பிடிச்சி கொண்டு போய் மரத்தடி நிழலில் கட்டலாம்னு சொல்லிட்டு இப்போ பிடிச்சிக்கிட்டு வந்திருக்கேன். எப்போ நம்ம இந்த வெள்ளை மாட்டை பிடிச்சிட்டு வந்தாலும் இந்த மரத்தை பார்த்ததுன்னா போய் அதில் உரையறதுக்கு போயிடும். சரி நீ மரத்துலேயே உறைஞ்சிக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே ஒரு முளைக்குச்சி இருந்தது, அதில் அந்த வெள்ளை மாட்டை கட்டி வச்சுட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் மாட்டுக்கு கண்ணுக்குட்டிக்கு எல்லாத்துக்கும் இந்த மக்காச்சோள சக்கையை கொண்டு போய் போடலான்னு சொல்லிட்டு இப்போ ஒரு அன்னக்கூடையில் அதை எல்லாத்தையும் அள்ளி எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். நம்மக்கிட்ட விவசாய நிலம் ரொம்ப அதிகமாக இல்லை, இருக்கிற கம்மி இடத்துல தான் பயிரிட்டு இருக்கோம். அந்த மாதிரி பயிரிட்டு அறுவடை பண்ணும்போது இந்த மாதிரி சக்கையும் நமக்கு கம்மியாக தான் கிடைக்கும். இதுவே பெரு விவசாயிகள்லாம் இருப்பாங்க, அவங்களாம் 10 ஏக்கர் 15 ஏக்கர்னு சொல்லிட்டு மக்காச்சோளம் பயிரிடுவாங்க. அப்போ இந்த சக்கையும் அதிகமான எண்ணிக்கையில் நமக்கு கிடைக்கும். அளவில் அதிகமாக இருக்கிறதுனால வந்துட்டு இது எல்லாத்தையும் இப்படி வந்து குமிச்சு வைக்க முடியாது. அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த வைக்கோல் சுற்றுற கட்டு மிஷினை விட்டு அதை நல்லா பண்டில் பண்ணி கட்டுகளாக சேகரித்து வச்சுக்குவாங்க.
ஆடு குட்டிகள் எல்லாம் கத்திக்கிட்டே இருந்ததுனால நம்ம வாழைத்தோப்பில் வந்து ஒரு பக்கக்கட்டை நல்லா பெருசாக வளர்ந்து போயிருந்தது. அதை வெட்டி அதோட இலைகளை எல்லாம் கொண்டு வந்து நம்ம ஆட்டுக்கு கட்டலாம்னு சொல்லிட்டு அதை வெட்டி எடுத்துக்கிட்டு வந்துட்டு இருந்தேன். எப்பவும் ஆட்டுக்கு இந்த மாதிரி தீவனம் கட்டும்போது வந்து ஒரு கயிறு தொங்க விட்டு அதில் இந்த மாதிரி கட்டி விட்டால் தான் வந்து ஆடுகள் வந்து வேஸ்டேஜ் இல்லாமல் எல்லாத்தையும் சுத்தமாக சாப்பிடும். தீவனத்தை நம்ம அப்படியே கீழே போட்டோம்னா பாதி சாப்பிட்டு மீதி வந்து யூரின் விட்டு போட்டு மிதித்து வேஸ்ட் பண்ணிடும். அதுக்கப்புறம் அது சாப்பிடாது, அது வேஸ்டேஜ் தான். மாட்டுக்கு அள்ளி போடலாம் சாப்பிடும்னு பார்த்தா சில டைம் மாடுகளும் அது யூரின் வாசத்துக்கு சாப்பிடாம போயிடும். போடுறதுங்களா நம்ம வாழைத்தோப்பை எல்லாம் இப்போ சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பக்கக்கட்டைகள் நிறைய வளர்ந்து போயிருந்தது. அதனால் நிறைய இலைகள் வந்து நமக்கு வெட்டி எடுக்கிறதுக்கு இருந்தது. அது எல்லாத்தையும் கொண்டு வந்து இப்போ நம்மளுடைய மாடுகளுக்கும் கண்ணுக்குட்டிகளுக்கும் அதோட இலை எல்லாத்தையும் சீவி விட்டுக்கிட்டு இருக்கோம். இதில் நடுவில் தண்டு வரும். அந்த தண்டில் வந்து நார் அதிகமாக இருக்கிறதுனால வந்துட்டு மாடுகளுக்கு செரிமான கோளாறு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் அந்த தண்டை எல்லாத்தையும் விட்டுட்டு சைடில் இருக்கிற இலைகளை மட்டும் எடுத்து வெட்டி வீசிக்கிட்டு இருக்கிறேன். என்ன பண்ணுது? சுத்தமா குடிச்சிருச்சு. சரி சரி, பார்த்துக்கிட்டே இருந்தியா உட்காந்து? குடிக்குதான்னு பார்த்துட்டு எப்போ அப்பா மாட்டுக்கு தண்ணி காட்டுறதுக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தாலும் சரி, எங்கே ஒளிஞ்சு நின்று பார்த்துக்கிட்டு இருப்பானோ தெரியல. அப்பா இங்கே வந்தாங்கன்னா அடுத்த நிமிஷமே இவனும் வந்துடுவான். வந்துட்டு அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிக்கிட்டு அப்பா கூடயே தெரிஞ்சுக்கிட்டு இருப்பான். இவன் சின்ன குழந்தையிலேருந்து நாங்கள் மாடுகள் பராமரிக்கிறத பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால நாங்கள் பண்ணுற அத்தனை வேலையும் இவனுக்கு அத்துப்படி ஆயிடுச்சு. இந்த நேரத்தில் இந்த வேலை பண்ணுவாங்க, நம்ம போய் ஹெல்ப் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்துட்டு அவனுக்கு இயற்கையாகவே வந்துருச்சு. ஸ்கூலுக்கு போயிட்டு சாயந்தரம் வீட்டுக்கு வரத்துக்கு 5-6 மணியும் ஆகிடும். அதுக்குள்ளே நாங்கள் சாணம் எல்லாத்தையுமே அள்ளி முடிச்சிருவோம். வந்துட்டு அழுகுவான். நான் பண்ணுறதுக்கு முன்னாடி எதுக்கு நீங்கள் சாணி அழுந்தீங்கன்னு சொல்லி அழுதுகிட்டே இருப்பான். கன்னிக்குட்டியும் தண்ணி குடிக்கிறதுக்கு பிடிச்சிக்கிட்டு போயாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கட்டுத்தரையில் இருக்கிற சாணி எல்லாத்தையும் அடுத்த வேலை இதை தான் செய்வாங்க, சாணி எல்லாம் போவாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அங்கேருந்து கூடையும் தகுடையும் தூக்கிட்டு வந்து நான் தான் இன்னைக்கு சாணி அள்ளுவேன்னு சொல்லிட்டு அள்ளிக்கிட்டு இருக்கிறான். இவனுக்கு இப்போ 4.5 வயசு ஆகுது. சுமார் 2-2.5 வயசு இருக்கும்போதே வந்துட்டு நாங்கள் வேலை பார்க்கும்போது எங்கள் கூடவே வந்துட்டு சின்ன சின்ன ஹெல்ப்லாம் பண்ணிக்கிட்டே தான் இருப்பான். இப்போ கூடையில் அவனே சாணி கொஞ்சம் அள்ளி போட்டு அவனே அந்த கூடையை தூக்கி தலையில் வச்சுக்கிட்டு கொண்டு போய் குப்பை குழியில் கொட்டுறதுக்கு தூக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கிறான். இப்போ சின்ன பையனாக இருக்கிறதுனால ஒவ்வொரு வேலையும் செய்யறதுக்கு அவனுக்கே ஒரு ஆர்வம் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கான். பெரியவனாயும் இதே மாதிரி செய்வானா என்னங்கிறது எனக்கு டவுட்டாக தான் இருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்கிட்ட தெளிவாக சொல்லிட்டான், இன்றைக்கி நீங்கள் சாணி அள்ளவே கூடாது, நான் தான் சாணி அள்ளுவேன், பொறுமையாக எல்லா சாணியும் நான் தான் அள்ளுவேன், அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து கட்டுத்தரையை கூட்டி வைங்க, அந்த குப்பையும் நான் தான் கொண்டு போய் போடுவேன்னு என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தான். சாணி அந்த இடத்துலையே கொட்டினா போதாதுன்னு சொல்லிட்டு குப்பை குழி மேலே ஏறிக்கிட்டு தடுமாறி வந்துட்டு குப்பை கூடையை தூக்கி அப்படியே சொத்துன்னு கீழே போட்டான். ஸ்கூல் லீவு விட்டுருக்கிறதுனால ஊர்லேருந்து தங்கச்சி பொண்ணு வந்திருந்தா. இப்போ அவள் கூட போட்டி போட்டுக்கிட்டு சாணி அள்ளிக்கிட்டு இருக்கான். அக்கா நீங்கள் ஃபஸ்ட்டு அள்ளுவீங்களா, நான் ஃபஸ்ட்டு அள்ளுவேனா அப்படின்னு சொல்லிட்டு போட்டி போட்டுக்கிட்டு இருக்கிறான். இந்த 2 கண்ணுக்குட்டிகளுக்கும் கண்ணுக்குட்டி தீவனம்னு சொல்லிட்டு கடையில் தனியாக விற்கிறாங்க. அதில் வாங்கிட்டு வந்து அதிலிருந்து 2 டப்பா வந்து டெய்லியும் இந்த கண்ணுக்குட்டிகளுக்கு போட்டுக்கு தண்ணி காட்டுவோம். நம்மக்கிட்ட இப்போ 2 மாடு வந்து கறவையில் இருக்குது. அந்த 2 மாடும் வந்து தண்ணி காட்டி கொண்டு போய் கட்டியாச்சு. அதுக்கு அடுத்த வேலை வந்து நமக்கு பால் கறக்கிற வேலை. அப்பா வந்து மிஷின் எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த மிஷின் வந்து ரொம்பவே பேசிக் மாடல் மிஷின் தான். நம்ம வாங்கும்போது 25,000 வந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிஷினை வந்து மாடு பால் கறக்கிற இடத்துக்கு கொண்டு போய் வச்சு நம்ம பால் கறக்க முடியாது. மிஷின் வந்து ஒரு இடத்துல ஃபிக்ஸடாக தான் இருக்கும். நம்ம தான் வந்து மாடை வந்து மிஷின் கிட்ட பிடிச்சிக்கிட்டு வந்து பால் கறக்கணும். இந்த மிஷின் வந்து பம்பு டைப்பு. இதுக்கு வந்து நம்ம வந்து கம்ப்ரஸர் ஆயில் வந்து கடையில் விற்கிது. அது வாங்கிட்டு வந்து இந்த டப்பாவில் ஊற்றி அந்த மிஷின்லேயே வந்து ஒரு இடம் கொடுத்துருப்பாங்க. அதில் கமுத்தி வச்சுட்டா போதும். அதிலிருந்து சொட்டு சொட்ட ஆயில் வந்து இந்த இன்ஜின், அதாவது அந்த பம்புக்கு போயிட்டு அப்புறம் வெளியே வரும். மாடுகளுக்கு தேவையான தீவன புல் எல்லாத்தையுமே அப்பா அறுத்து கொண்டு வந்து இங்கே சேகரித்து வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம தோட்டத்தில் பிடுங்கின புல் எல்லாமே கொண்டு வந்து இங்கே தான் சேகரித்து வைப்போம். இப்போ வெள்ளை மாட்டை பால் கறக்கிறதுக்கு அப்பா பிடிச்சிட்டு வந்திருக்காங்க. ஏற்கனவே அங்கே தீவன புல் போட்டு வச்சுட்டாங்க. இப்போ மாட்டை கொண்டு வந்து அங்கே கட்டிட்டு இப்போ மடி கழுவி விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. மாடுகள் சாணத்தில் சேத்துல படுத்து எந்திரிக்கிறதுனால அந்த சேறு அழுக்கு எல்லாமே வந்து இந்த மடியில் ஒட்டி இருக்கும். இது எல்லாத்தையுமே வந்து ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம பால் கறக்கிற வேலையை ஆரம்பிப்போம்.
மிஷினை காம்பில் மாட்டி விட்டுட்டு அப்பா சின்னதாக ஒரு ஸ்டூல் போட்டு பக்கத்துலேயே உட்காந்துக்குவாங்க. இந்த மிஷினை பொறுத்த வரைக்கும் சின்ன லெவலில் மாட்டு பண்ண வச்சிருக்கிறவங்களுக்கு தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது 2 மாடு 3 மாடு மேக்ஸிமம் 4 மாடு வரைக்கும் வச்சிருக்கிறவங்களுக்கு இந்த மிஷின் வந்து பயனுள்ளதாக இருக்கும். இதுவே பெரிய லெவலில் மாட்டு பண்ண வச்சிருக்கிறவங்களுக்கு வந்து இந்த சின்ன மிஷின் வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்காது. அதுக்கு விலை கூடுதலான மிஷின் நமக்கு தேவைப்படும். நம்ம மாட்டு ஷெட்டுக்குள்ளேயே சின்னதாக ஒரு ரூம் இருக்குது. இந்த ரூம்குள்ளே தான் மாட்டுக்கு தேவையான தீவனத்திலிருந்து எல்லாமே நாங்கள் வந்து சேகரித்து வச்சுருப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா வைக்கோல் கட்டுகளும் இந்த ரூம்குள்ளே தான் நாங்கள் அடுக்கி வச்சுருக்கோம். தவிடு, தீவனம், அப்புறம் மாட்டுக்கு தேவையான புண்ணாக்கு எல்லாமே வந்துட்டு மூட்டைகளில் சேகரித்து கொண்டு வந்து இந்த இடத்துல நாங்கள் அடுக்கி வச்சுருக்கோம். நம்ம வெள்ளை மாடு இப்போ பால் கறந்தாச்சு. பால் கறந்து முடிச்சதுக்கப்புறம் அப்பா பார்த்தீங்கன்னா மாடை கொண்டு வந்து வெளியில் நம்ம கட்டுத்தரையில் கொண்டு வந்து கட்டிட்டாங்க. நம்மக்கிட்ட இதுக்கு முன்னாடி 4 மாடுகள் கறவையில் இருந்ததில்ல, அதில் 2 மாடு வந்து வித்தாச்சு. இப்போ நம்மக்கிட்ட 2 மாடு தான் கறவையில் இருக்குது. மாடுகளை விற்றதுக்கு மெயின் காரணம் அப்பாவால் இதை பராமரிக்க முடியல. வேலை ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால வந்துட்டு அவங்களுக்கும் வயசாகிட்டே இருக்கிறதுனால வேலையை குறைச்சிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் 2 மாடு வித்தாச்சு. இதுவே நானும் என்னுடைய கிராமத்திலே இருந்து வேலை பார்க்குற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்ததுன்னா வந்து மாடுகளை விற்றுருக்க மாட்டோம். இன்னும் கொஞ்சம் கூட மாடுகளை அதிகமாக வந்து வளர்க்க ஆரம்பிச்சிருப்போம். பட் வந்து நான் ஊரில் இல்லாததுனால இப்போ வந்து அப்பாவால் மட்டும் தனியாக பார்த்துக்க முடியலங்கிறதுனால தான் இது எல்லாத்தையும் விற்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுருச்சு. சாயந்தரம் டெய்லியும் குளிக்கிறதுக்கு தண்ணி காய வைக்கிறதுக்கு விறகடுப்பு பயன்படுத்தி தான் தண்ணி காய வைப்போம். தண்ணி காய வைக்கிறதுனால என் பையன் வந்து பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு அடுப்பில் வந்து விறகு அள்ளி போட்டு பக்கத்துலேயே தான் இருப்பான், எந்திரிச்சு போகவே மாட்டான். கண்ணுக்குட்டிகளெல்லாம் தண்ணி குடிக்கிறதுக்காக கட்டிடணும். தண்ணி குடித்ததுக்கப்புறம் அதை கொண்டு வந்து அதோட இடத்துல கட்டலாங்கிறதுக்காக பிடிச்சிட்டு வந்திருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா காலையில் ஆடுகள் கழிச்சு போட்டதை எல்லாத்தையும் வந்து கூட்டி கொண்டு வந்து இந்த இடத்துல போட்டு வச்சுருந்தோம். அது எல்லாமே நல்லா காஞ்சி போயிடுச்சு. இப்போ வந்து கண்ணுக்குட்டிகளை கட்டினோம்னா அந்த கழிச்சு போட்ட தீவனத்தை எல்லாமே இதுங்க சாப்பிட்ரும். பார்ப்பதற்கே அப்பாவி போல இருக்கும் இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நியூஸ் சேனலில் சொல்லுவாங்கள்ல, அதே மாதிரி நம்ம பார்க்குறதுக்கு எவ்வளோ பாவமாக மூஞ்சி வச்சுக்கிட்டு இருக்கான் பாருங்க. 2வது மாடு ஆல்மோஸ்ட் பால் கறந்து முடிச்சாச்சு. அப்பா பக்கத்துலேயே உட்காந்துக்கிட்டு கடைசி வரைக்கும் செக் பண்ணி பால் கறந்து முடிச்சதுக்கப்புறம் மிஷினை ஆஃப் பண்ணி எடுத்துருவாங்க. ஒரு மாடு பால் கறக்கிறத கிட்டத்தட்ட 10லேருந்து 15 நிமிஷம் ஆகும். கறந்த பாலை எல்லாத்தையும் இந்த பெரிய கேனில் இருந்து அப்பா இந்த சின்ன கேனுக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த சின்ன கேனில் ஊற்றி வச்ச பாலை தான் வந்து அதுக்கப்புறம் நம்ம சொசைட்டிக்கு கொண்டு போயிட்டு வந்து பாலை ஊற்றிடுவோம். பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பக்கெட்டில் தண்ணி வச்சுருக்காங்க. இந்த தண்ணிக்குள்ளே வந்துட்டு அந்த மாட்டோடைய காம்பில் மாட்டின அந்த பைப்பை வந்து இதுக்குள்ளே வச்சுட்டு நம்ம அந்த மேலே இருக்கிற நாபை வந்து திருப்பி விட்டோம்னா போதும். அதுக்குள்ளே இருக்கிற ஏர் வழியாக வந்து பைப்பில் இருக்கிற தண்ணி எல்லாத்தையும் அந்த சின்ன ஹோஸ் வழியாக போயிட்டு உள்ளே இருக்கிற பால் அழுக்கு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிடும். அதுக்கப்புறம் இந்த மூடியும் சுத்தமாக நல்லா கழுவி வச்சிடணும். ஏன்னா டெய்லியும் வந்து பால் கறந்து முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி சுத்தம் பண்ணி வைக்கணும். அப்பா இந்த பக்கம் கேன் கழுவி தண்ணியை ஊற்றுறாங்க, அந்த பக்கம் பைப் வழியாக வெளியே வருது. அதை பார்த்து ரசித்து சிரிச்சுக்கிட்டு இருக்கிறான். சாயந்தரம் மாடுகள் எல்லாம் பால் கறந்து முடிச்சதுக்கப்புறம் கொண்டு போய் எல்லாத்தையும் கட்டுத்தரையில் கட்டிட்டு நம்ம சேகரித்து வச்ச பசுந்தீவனத்தை எல்லாத்தையும் கொண்டு வந்து மாடுகளுக்கும் கண்ணுக்குட்டிக்கும் கொஞ்சம் கொஞ்சம் பிரித்து போடுவோம். இப்போ பசுந்தீவனம் நம்மக்கிட்ட கொஞ்சம் பற்றாக்குறையாக தான் இருக்குது. நம்மக்கிட்ட ஒரு வயல் ஏற்கனவே பயிரிட்டு இருந்தோம். அதுக்கு கொஞ்சம் அந்த பயிருக்கெல்லாம் கொஞ்சம் வயசாகிடுச்சு, கட்டைகள் எல்லாம் இப்போ சாக ஆரம்பிச்சிருச்சு. மறுபடியும் இது எல்லாத்தையும் அழிச்சிட்டு ஃப்ரெஷ்ஷாக நம்ம வந்து பயிரிடணும். அதனால நம்ம மாடுகளுக்கு எல்லாம் பசுந்தீவனம் வந்து அளவு சாப்பாடு மாதிரி கம்மியாக தான் இப்போ நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். நம்ம கறந்து வச்ச பாலை எல்லாத்தையும் கொண்டு போய் சொசைட்டியில் சேல் பண்ணுறதுக்கான டைம் ஆகிடுச்சு. சுமார் ஒரு 5:30 மணிக்கு நம்ம பாலை கொண்டு போயிட்டு நம்ம சொசைட்டியில் கொடுக்குற டைமு. நம்ம வீட்டிலேருந்து கொஞ்சம் தூரத்துலேயே பால் சொசைட்டி இருக்குது. நம்ம வந்து பால் வந்து தனியார் நிறுவனத்துக்கு தான் நம்ம பாலை எல்லாத்தையும் சேல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நிறுவனத்தோடைய பேர் வந்து மில்கி மிஸ்ட்டு. இப்போ பால் இங்கே ரோஸ் சட்டை போட்டுக்கிட்டு வாங்கிட்டு இருக்காங்கல்ல, சாம்பிள் எடுத்துக்கிட்டு இருக்காங்கல்ல, இது வந்து நம்மளுடைய சித்தப்பா தான். நம்ம கேனில் கொண்டு வந்த பாலில் இருந்து ஒரு சாம்பிள் பாலை எடுத்துகிட்டு அந்த பக்கம் மிஷினில் வச்சுட்டு செக் பண்ணுவாங்க. இந்த மிஷின் வந்துட்டு பியூரிட்டி, ஃபேட்டு, SNF எல்லாத்தையுமே செக் பண்ணிவிட்டு ரேட்டு வந்து இந்த மிஷின்லேயே வந்துடும். இந்த மிஷினுக்குள்ள கடைசியாக நம்ம அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது இதிலிருந்து நமக்கு பில்லு வெளியே வர ஆரம்பிச்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா பில்லு வந்துக்கிட்டு இருக்குது. நம்ம பால் ஊற்றிட்டு வந்து கொஞ்ச நேரத்துலேயே நம்ம மொபைலுக்கு வந்துட்டு என் மெசேஜ் வர ஆரம்பிச்சிடும். மெசேஜில் வந்துட்டு நம்ம எவ்வளோ பால் ஊற்றணும், அதில் என்ன ஃபேட்டு, என்ன SNF, அன்னைக்கான ரேட் என்ன, மொத்தம் இன்றைக்கி எவ்வளோக்கு பால் ஊற்றிருக்கோங்கிறது வந்துடும். இப்போ வந்து நான் காட்டுறது வந்து காலையில் வந்த மெசேஜ். இன்னும் நம்ம சாயந்தரம் ஊற்றின பாலுக்கான மெசேஜ் வரல. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து பார்க்கும்போது மெசேஜ் வந்திருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா சாயந்தரம் ஊற்றின பாலோடைய ரேட்டு, 1 லிட்டரோடைய ரேட்டு வந்து 44.84 காசுக்கு ஊற்றிருக்கோம். மொத்தம் 318 ரூபாய்க்கு நம்ம பால் ஊற்றிருக்கோம். எப்பவும் காலையில் ஊற்றுற பாலை விட சாயந்தரம் ஊற்றுற பாலோடைய ரேட்டு வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும்.
அவ்வளோதான் நண்பர்களே இன்னைக்கான வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சைடில் வந்து ஹைப்புன்னு ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டன் இருந்ததுன்னா அதையும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சிவியா டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.